Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. சினிமா பிரபலங்கள் அரசியல படையெடுக்க என்ன காரணம்? இந்த சிஎம் கனவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ஏதோ சீக்கிரமாக வந்து பிடிச்சிடலாம் இந்த நாற்காலியை. நான் எதிர்பார்க்கறது ஒரு 10 வரி அறிக்கை கொடுக்கட்டும். அந்த 10 வரியில 5 வரி அதை படிக்கிறவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டானா ஓகே அப்படின்னு. விஜய் வந்து இப்பதாங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, உடனே எலைட் அரசியல் பண்றாரு, ட்விட்டர் அரசியல் பண்றாரு. எங்க முதல்ல ஒரு செங்கலை தான் எடுத்து வச்சிருக்காரு. விஷால் அவர்கள் வந்தா என்ன சார் நடக்க போகுது? அதுவும் விஜய் எதிர்த்து வந்தா ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்றது, அது என்ன வேண்டுதலோ அது என்னன்னு தெரியல. பக்கத்தில் யோகி பாபு அடக்க முடியாம சிரிக்கிறார். அந்த வீடியோ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. பாண்டிச்சேரியில் நடக்கிற இந்த கோட் படத்தோட படப்பிடிப்புல வந்து ரசிகர்கள் மேல தடியடி, கூட்டம் கட்டுக்கடங்கமா வந்தா என்ன பண்றது? மறுபடியும் சொல்றதுன்னா, விஜய் கிட்ட இந்த மாற்றம் எப்படி தெரியுதுன்னா, இதே பழைய விஜயாக இருந்தா வேன் மேல ஏறி இருக்க மாட்டாரு. வேன் மேல ஏறி இருந்து இந்த மாதிரி பூ விழுந்ததுன்னு வச்சு இறங்கிட்டு இருப்பாரு. வெற்றிமாறன் விஜய் கூட்டணி இருக்கா இல்லைங்களா? எனக்கு 99% இருக்கு. சரி, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லியாச்சு. அந்த கதையோடைய முதல்ல வந்து ஒரு லைன் மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு விஜய் கட்டணும். ஒரு லைன் சொன்ன உடனே இன்ட்ரெஸ்ட் ஆகி இந்த படம் பண்ணா இந்திய அளவில் வந்து பேசக்கூடிய ஒரு நபராக மாறுவார். ஓகே, அவருடைய 2026 தேர்தலுக்கு இந்த படம் மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஆதன் சினிமா அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட சேர் பால் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சிறப்பு. மக்கள் நல இயக்கம் என்ன சார் பண்ண போறாரு? புரட்சி தளபதி விஷால் நினைக்கிறேன். தளபதி களை இறங்கிட்டாரு, இப்போ அடுத்த தளபதியும் வந்துகிட்டு இருக்காரு. சினிமா பிரபலங்கள் அரசியல படையெடுக்க என்ன காரணம்? என்னன்னா, இந்த சிஎம் கனவுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ஏதோ சீக்கிரமா வந்து பிடிச்சிடலாம் இந்த நாற்காலியை அப்படின்ற ஒரு விஷயம். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து சினிமா பிரபலங்கள், அது சினிமாவில் உள்ள சாதாரண ஆட்கள், நம்ம அந்த ரேஷியோ கூட வச்சுக்க தேவையில்ல. எல்லாருக்கும் ஒரு கட்சி, ஒரு கொடி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கோஷம், ஒரு லெட்டர் பேடு, தன் பின்னாடி ஒரு 20 பேர் இப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு. ரியலாக ஒரு செல்வாக்கு இருக்கணும், அதற்கான அடிப்படை கட்டமைப்புகள் இருக்கணும். நம்முடைய பலம் என்னன்னு தெரியும் நமக்கு, அந்த பலமே என்னன்னு தெரியல. நீங்கள் சினிமாக்காரங்களே இதனால தான் களியாகி போயிடுது. ஓகே, நான் வந்து நடிகர்கள் அரசியலுக்குள் வர வேண்டாம் சொல்லவே இல்லை. நான் மருத்துவர் வராங்க, விவசாயி வராங்க, எல்லாரும் வராம நடிகர்கள் வரலன்னா வரத்துல என்ன தப்பு? வரட்டும். நீங்க திரையில பேசுற வசனங்களை ரசிகர்கள் திரையில பேசுற மாதிரி தான் நம்புறான். வந்து அதை மீறி நீங்க வந்து இங்க நிஜத்துல எப்படி இருக்க போறீங்க? மறுபடியும் இந்த விஷயத்துக்கு விஜய் நீ வந்து என்ன சொல்லுவ அப்படின்னு கேள்வி கேட்கலாம். வந்து சில மாதங்களுக்கு முன்னால கருப்பழனியப்பனுடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன், நல்லா இருந்தது. அது சொல்லியிருந்தாரு, அவர் இதே சொல்லியிருந்தாரு, ஒரு நடிகர் நான் எதிர்பார்க்கறது ஒரு 10 வரி அறிக்கை கொடுக்கட்டும். அந்த 10 வரியில 5 வரி அதை படிக்கிறவங்க இம்ப்ரெஸ் ஆகிட்டானா ஓகே அப்படின்னு. ஏறக்குறைய 2 பக்கம் அறிக்கை கொடுத்துருக்காரு. ஓகே, அது மண்டபத்தில் எழுதி கொடுத்தாங்களா, அவரா எழுதினாரா, யாராவது சொல்லி இது பண்ணாங்களா? ஆனால் விஜயோடைய இன்புட் அதில் இருக்கு. இதெல்லாம் சேருங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? வந்து குறிப்பாக வந்து திருக்குறளை முன்னணிப்படுத்தி கொண்டு வந்தது, எண்ணி துணிக்க கருமம்னு சொன்னது, முன்ன வச்சு கால பின்ன வைக்க மாட்டேன்னு, அதுக்கான அர்த்தம் அதான். இதெல்லாம் வந்தாச்சு. இப்போ நம்ம சொல்கிறது அதுதான். நடிகர்கள்கிட்ட வந்து நீங்கள் என்னன்னா, உங்களுக்கு வந்து ஒரு உயரத்தில் வச்சுருக்காங்க, வந்து அவங்க பார்க்குறப்ப பிரமிப்பா. நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்து ஒரு பொது மேடைக்கு, ஒரு பொது களத்துக்கு வந்த பிறகு பேசு தலைவா பேசு அப்படின்வான். இங்கேருந்து குரல் கொடுப்பான், கையெழுத்து கும்பிடு அப்படின்வான். ஏன்னா அவனுக்கு அதான் வந்து, நான் உங்களை எங்கேயோ தூரத்துலேருந்து பார்த்தேன்ல, எட்ட முடியாத இடத்துல இருந்தேன்ல, இப்போ நான் சொல்கிறதெல்லாம் செய், ஒரு மனோபாவம் தான். வந்து உங்களுக்கு எங்கள் ஊரில் ஒரு கேரக்டர் ஒன்று இருந்தது. சினிமாவை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி சரக்கு போட்டுருவாப்புல. ஓகே, சரக்கு போட்டு முன் வரிசையில் உட்காந்து அந்த கேரக்டர் கூட இவன் பேசிக்கிட்டு இருப்பான். அந்த கேரக்டர் கூட இவன், அந்த கேரக்டருக்கு இவனுக்கு நெருக்கமான ஒரு மாதிரி. இந்த மனநிலை தான் வந்து, நீங்கள் எவ்வளோ உயரத்தில் இருந்தீங்க, எங்கள் தெருவுக்கு, எங்கள் ரோடுக்கு, எங்கள் ஏரியாவுக்கு வந்து தானே ஆகணும். நீங்கள் வாங்க உங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னு. இது யாருக்குன்னா, நான் விஷாலுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓகே, ஓகே, விஜயோடைய அந்த அரசியல் பயணம் ஒவ்வொரு இதுவாகிடுச்சு. மக்கள் நல இயக்கம், உள்ளாட்சி தேர்தலில் ஒரு 100 இடங்கள், நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் வரப்போறது இல்லை, அடுத்து வரப்போகிற சட்டமன்ற தேர்தல் தான் வரப்போகிறோம். இப்போ ஆர்கே தொகுதியில் இதே விஷால் தான் இருந்தாரு. வேட்புமனு எப்படி தாக்கல் பண்ணணும்னு கூட தெரியாமல் ட்ரோல் ஆன விஷயங்கள்லாம் உண்டு. ஓகே, ரைட்டு. அதுவும் சமீப கால விஷாலுடைய நடவடிக்கைகள் சிலதெல்லாம் பார்க்கும்பொழுது
இப்ப போட்டு ஓட்டுன்னு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுதான். ஏன் அப்படின்னு, எனக்கு கட்சி வேணாம், கொடி வேணாம், ஓகே. கொள்கை இல்ல, என்னென்னவோ அதுல பேசியிருக்காரு வந்து. எதுக்குன்ற நான் வந்து இன்னைக்கு பிரபலமாக இருக்கக்கூடியவர்களே திணறிக்கிட்டு இருக்காங்க வந்து இங்க வந்து. எம்ஜிஆருக்கு பிறகு யாரையும் மக்கள் வந்து ஒரு திரையுதுல வந்து ஒரு ஆளுமையான இருக்கிறவர்களை தன் மக்கள் நலத்துக்கு தொண்டு செய்யக்கூடியவர்களாக ஒரு வந்து ஒரு முதல்வரா இல்ல ஒரு அரசியல் பிரதிநிதியா மக்கள் பிரதிநிதியா ஏத்துக்கிறதுல அவனுக்கு மனசு இல்ல. அந்த இடத்துக்கு விஜய் வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அவர் எப்படி களத்துல இறங்க போறாருன்னு. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா விஜய் வந்து இப்பதாங்க ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. உடனே எலைட் அரசியல் பண்றாரு, ட்விட்டர் அரசியல் பண்றாரு. எங்க முதல்ல ஒரு செங்கலை தான் எடுத்து வச்சிருக்காரு. அதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றா இது பண்ண வேண்டியதா இருக்கும். ஓகே. இருந்தாலும் விஜய் எதிர்த்து விஷால் பண்றாரா அப்படின்ற ஒரு கேள்விதான் வந்துகிட்டு இருக்கு. அது எப்படி பாக்குறீங்க? அது என்னன்னா இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா அந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சுன்னு அந்த மாதிரி கதை தான். அது ஏன்ற நானு நீங்க இதுக்கு முன்னாடி விஷால் பண்ணலையா? ஒருத்தர் பண்ண உடனே பண்றீங்க. அதே போல வந்து திடுதிப்புன்னு வந்து அவருடைய படம் ஒண்ணு இதுதான் மார்க் ஆண்டனிய விஜய் கிட்ட கொடுத்து ஒரு டீசர் வெளியிட சொன்னாரு. அப்போ வந்து பேசுறது என்னன்னா விஜய் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சாருன்னா நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு ஒரு பேச்சு. இப்போ வந்து கட்சி ஆரம்பிக்கிறது மக்கள் மிக 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 தெளிவா இருக்கிறாங்க. நீங்க யார் வேணாலும் வாங்க, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நீங்க எங்களுக்காக மக்களுக்காக யார் இறங்குறாங்களோ அவங்க தான் சார். புரியுது. அவங்களுக்கான நம்பிக்கை வரணும். அவங்க விஷயத்தை என்ன பேச போறீங்க நீங்க, அதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இல்ல விஜய் இவ்வளோ பிரபலமா இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து இவ்வளவு தூரம் சலசலப்புகள், இவ்வளவு தூரம் விமர்சனங்கள், விஷால் அவர்கள் வந்தா என்ன சார் நடக்க போகுது? அதுவும் விஜய் எதிர்த்து வந்தா இல்லை இதெல்லாம் இக்னோர் பண்ணி விட்டுருவாங்க. இந்த நீங்க வர இப்போ இந்த இந்த ஒரு வந்து மீடியாவில் ஃபேமஸாக பேசுறது, இந்த அலை அடிக்கிறது, இதை வச்சு ஒரு பப்ளிசிட்டி வந்து தொடர்ச்சியாக. இப்போ இந்த மழை வெள்ளம் வந்தப்போ நான் விஷாலுக்கு ஆதரவாக தான் பேசியிருந்தேன். அண்ணா நகரில் இப்படியாப்பட்ட ஏரியாவில் எங்கள் வீட்டு முன்னாடி வந்து தண்ணி தேக்குது, என்ன நடக்குதுன்னு. அண்ணா நகரில் உங்கள் ஏரியா மேடான பகுதியில் தண்ணி தேக்குதுன்றியா, அப்போ பள்ளிக்கரெலாம் என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டேன். வயசான எங்கள் அப்பா அம்மா உள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னா, அதை தாண்டி வீடெல்லாம் முழுகி போச்சு, குடிசையெல்லாம் காணாம போச்சு, இவங்க ஒரு விஷயத்த பேசுறேன்னு. அவர் என்னன்றாரு, இங்கேயே எப்படின்னா அங்க எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஆதரவா சொன்னது ரைட்டு. ஆனா அதன் பிறகு தொடர்ச்சியா அவர் பண்ற வேலைகள்லாம் பார்க்கும்பொழுது இன்னைக்கு நீங்க ஒரு எல்லா வீடியோவும் பார்த்துருப்பீங்க. ஒரு சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு பிரார்த்தனை பண்றது, அது என்ன வேண்டுதலோ அது என்னன்னு தெரியல. அது பக்கத்துல யோகி பாபு அடக்க முடியாம சிரிக்கிறார். அந்த வீடியோ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருந்து. இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. ஒரு சீரியஸான ஒரு விஷயம் வந்து அரசியல் வந்து நீங்க வந்து இங்க வெளியே வந்து கோமாளித்தனமாக நடிச்சு, நான் வந்து விஷாலை பத்தி சொல்ல, நிறைய பேருக்கு அந்த இது உண்டு. சும்மா அங்க வந்து கேமரா முன்னாடி வந்து அடுக்குமொழி வசனம் பேசிட்டு வந்து இங்க இது பண்றது, அவங்க எல்லாம் தூக்கி போட்டாங்க. நீங்க பாருங்க, சிவாஜி ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு, உடனே போயாச்சு. எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம்னு ஒண்ணு கொண்டு வந்தார். எம்ஜிஆர் என்னுடைய கலை வாரிசு அப்படின்னு எம்ஜிஆர் அறிவிச்சது பாக்யராஜ். காணாமலே போயிட்டார் வந்து. டி ராஜேந்தர் வந்து தாயக மறுமலர்ச்சி கட்சின்னு முதல்ல ஆரம்பிச்சாரு. அப்புறம் வந்து லட்சிய திமுகன்னு ஒன்று ஆரம்பிச்சாரு. இதே மாதிரி சொல்லலாம். சரத்குமார் அவர் இப்போ தேர்தல் வரும்போது ஒரு கூட்டம், செயற்குழு கூட்டம், பொதுக்கூட்டம் நடத்துவார். தேமுதிக தான் இதுல தப்பி வந்த ஒரு விஷயம். ஒரு பலமான எதிர்கட்சியாக விஜயகாந்த் இன்று உயிரோடு இருந்திருந்தால், நலமாக இருந்திருந்தால், ஒரு பெரிய லெவல்ல நீங்க வச்சு பார்த்துருக்கலாம், மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். இதையும் மீறி நம்ம பாண்டிச்சேரியில் நடக்கிற இந்த கோட் படத்தோட படப்பிடிப்புல வந்து ரசிகர்கள் மேல தடியடி எப்படி சார்? கூட்டம் கட்டுக்கடங்கமா வந்தா என்ன பண்றது வந்து திடுதிப்புன்னு வந்து படப்பிடிப்பு நடக்குது ரைட்டு. முதல்ல ஒரு அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். விஜய் உற்சாகத்தில் டக்குன்னு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாரு வழக்கமா. இதுக்கு முன்னாடி அதே மாதிரி எத்தனையோ முறை வண்டியில செல்ஃபி எடுத்துறாரு. இந்த முறை நிறைய மாற்றங்கள் அவர்கிட்ட தெரிஞ்சது. இப்போ இந்த பூவெல்லாம் தூக்கி போட்டது. நான் என்னன்னா மறுபடியும் சொல்றதுன்னா, விஜய் கிட்ட இந்த மாற்றம் எப்படி தெரியுதுன்னா, இதே பழைய விஜயாக இருந்தா வேன் மேல ஏறி இருக்க மாட்டாரு. வேன் மேல ஏறி இருந்து இந்த மாதிரி பூ விழுந்ததுன்னு வச்சு இறங்கிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு நபரா இருந்தவர். அப்புறம் யாரோ ஒரு மாலை எடுத்து போடுறாங்க. குறிப்பா அந்த வீடியோவை பார்த்தேன். அங்கிருந்த கூடியிருந்த அந்த கூட்டத்தினரிலிருந்து வர கோஷம் என்னன்னா, தலைவர் தலைவா தலைவர் விஜய், தளபதி மாதிரி தலைவர்ன்ற இடத்துக்கு வந்தாரு. இதுதான். இப்ப வேன் மேல நின்னீங்க, எப்ப இறங்கி தெருவுக்கு வரப்போகிறீர்கள்? தெருவுக்குன்னா எப்போ மக்களோட மக்களா நீங்க வரப்போகிறீங்க, அதுக்கான வேலையெல்லாம் இருக்கும். இந்த தடியடி நடக்கிறதுலாம் நீ விஜய் நிறைய 2-3 ஃபங்க்ஷன்லாம் கூட நடந்திருக்குது. அதான் சார், அப்பெல்லாம் அவர் சொன்ன ஒரு விஷயம், என் மேல கை வைங்க, ரசிகர்கள் மேல கை வைக்காதீங்கன்னு சொன்ன ஒரு விஷயம் தான். மீண்டும் விஜய் அவர்கள் இந்த மாதிரியான விஷயத்துல சீன்றாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்ல அது வந்து நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நடந்தா இப்படி ஒரு கேட்டு இருந்திருக்கலாம். அதுதான் இது புதுச்சேரியில நடக்கும்னா, புதுச்சேரி முதல்வரே வாழ்த்து சொல்லியிருக்காரு அவரு. அவரே இறங்கி வந்து விஜய் எல்லாம் பார்த்துட்டு போற ஒரு வந்து ஒரு எளிமையான மனிதர் வந்து
ஏன்னா புஷி ஆனந்துக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே அவரே பாண்டிச்சேரி முதல்வரே வந்து நடந்து தெருவழி அப்படி வந்து வீடியோ வைரல் ஆச்சு. புஷி ஆனந்தை பார்த்துட்டு கை கொடுத்துட்டு அவர் வந்து அந்த தொகுதியில் ஒரு தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். ஓகே ஓகே. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான மனிதர் வந்து. அதனால புதுச்சேரி நடந்த ஒரு கூட்டம் வந்திருக்குது. அங்க திடீர்னு ஒரு 20 பேர் மேலே ஏறிட்டான்னு வச்சுங்க, என்ன பிரச்சனை ஆயிடும் அது. அதனால காவல்துறை செஞ்சது சரியான ஒரு விஷயம் தான். விஜயும் அதை ஒத்துப்பாரு. தொடர்ந்து இந்த செல்ஃபி அரசியல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எப்போ களத்துல இறங்க போறாரு அப்படின்ற கேள்வியும் இருந்துகிட்டே இருக்கு. செல்ஃபி அரசியல், ட்விட்டர் அரசியல் போய் இப்ப செல்ஃபி அரசியல் வந்துருச்சுங்களா? நான் சொல்றது என்னன்னா, பிப்ரவரி 2ஆம் தேதி தான் வந்து ஒரு கட்சியினுடைய பேரை அறிவிச்சிருக்காரு. ஒரு 49 வயசு ஆகுது. இப்போ வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. அதை தாண்டி ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு, பெரிய பிஸ்னஸ் இருக்கு. இப்போ தியேட்டருக்காரங்கள்லாம் நான் கேள்விப்பட்டது என்னன்னா, சேர்ந்து ஒரு அறிக்கை விஜய்க்கு ஒரு கோரிக்கை வைக்க போறாங்க. நீங்க அரசியல் ஒரு பக்கம் பண்ணுங்க, சிஎம் ஆகுங்க, அதெல்லாம் ரைட்டு. வருஷத்துக்கு ஒரு படமாவது நீங்க அந்த கேப்ல பண்ணி கொடுங்கன்ற ரேஞ்சுக்கு. ஏன்னா ஒரு பிசினஸ் மாதிரிக்கு சார் உங்களுக்கு. திரையரங்கு இன்று 3 நடிகரை நம்பி தான் திரையரங்கே இருக்குது வந்து. ரஜினி, விஜய், அஜித் 3 பேரும் நம்பி தான் இருக்குது. நீங்க மற்ற நேரம்லாம் பாருங்களேன் வந்து தியேட்டர் கரண்ட் பில் கட்டணும், பணியாளர்கள் வந்து சம்பளம் கொடுக்கணும், மெயின்டெனன்ஸ் பண்ணணும். மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு விஷயத்துக்கு தான். நீங்க ஒரு தியேட்டர் வந்து சரி இல்லைன்னா அங்கே கூட்டம் வராது. அந்த சரியில்லாத தியேட்டருக்கு கூட்டம் வர்றது இந்த 3 நடிகர்களுக்கு மட்டும் தான். குறிப்பாக விஜய்க்கு டிக்கெட் கிடைக்கலன்னு வச்சுங்க, ஊத்துக்கோட்டை, திருப்பூரூர், கும்மிடிப்பூண்டி இங்கெல்லாம் போய் படம் பார்ப்பாங்க. ஓகே. அது தியேட்டரை பற்றிலாம் கவலையே கிடையாது. மோனோவில் ஓடினா கூட பரவாயில்ல, படம் பார்த்தாகணும்னு. இப்போ தியேட்டருக்காரங்க அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையாக வந்துருச்சு. கலைஞர் வந்து அவருடைய அரசியல் அனுபவம் ஆரம்பத்தில் அவர் ஒரு வேகமாக இருந்தார் திராவிட கழகத்திலிருந்து. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து வந்த பிறகு தான் அவருடைய அரசியல் ரொம்ப தீவிரமான அரசியலாக இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிக்கிறதுலேருந்து, ஒரு அறிக்கை கொடுக்கறதுலேருந்து, சம்பந்தப்பட்ட ஒரு செய்தித்தாளில் வந்து செய்திக்கு வந்து ஒருத்தருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணுறதுலேருந்து, அதெல்லாம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து மறைந்த ஜெயலலிதா அம்மையார்கிட்ட வந்து நீங்கள் யாரும் நெருங்க முடியாத ஒரு இதுவாக இருந்தது. நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் நெருங்க முடியாது, அவங்களுடைய ஒரு ஆட்சி வருது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு எலெக்ஷனில் விஜய் மக்கள் இயக்கம் வந்து அதிமுக ஆதரவாக பிரச்சாரம் பண்ணணும்னு எஸ்ஐசி அறிவிச்சிட்டாரு. சரி, பிரச்சாரம் பண்ண போகிறாருன்னு பார்த்து தமிழ்நாடு ஏதோ கன்னியாகுமரி வரைக்கும் போக போகிறாருன்னு பார்த்தா, கேகே நகர் சென்னையில் இருக்கிற விருகம்பாக்கம், சாலிகிராமம், ஒரு 4 ஏரியாவில் பேசிட்டு விட்டுட்டாரு. இது எப்படியும் போயிடும். ஓகே. உளவுத்துறை மூலமா போகும். ரிசல்ட் வந்து அமோகமான வெற்றி. இவர் திடீர்னு ஒரு அறிக்கை ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறாரு. அதிமுக வெற்றியில் எங்களுடைய பங்கு ஒரு அணிலாக, அந்த வெற்றியில் எங்களுக்கும் பங்கு உண்டுன்னு. ஆமாம். எஸ்ஏசியும் விஜயையும் கூப்பிட்டு அந்த அம்மா வந்து பல மணி நேரம் நிற்க வச்சிருந்து, அப்பவே வந்து விஜய்க்கு பயங்கர கடுப்பு. ஏன் உங்களுக்கு இந்த வேலை அப்படின்னு. அந்த நேரம் கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறதா இருந்தார் எஸ்ஏசி. போஸ்டர் சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக போஸ்டரு, அதையெல்லாம் நிறுத்திட்டாங்க. இந்த அரசியலை விஜய் எடுத்து பண்ணுவாரான்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு விஜயகாந்த் அரசியலை அவர் பண்ணுவார். ஓகே. விஜயகாந்த் அரசியல் ஸ்டெப் பை ஸ்டெப்பான அரசியல் வந்து நீங்கள் 1000 தான் அவர் மேலே விமர்சனம் சொல்லுங்க, விஜயை தாண்டி விமர்சனம் அதிகம் வந்தது விஜயகாந்துக்கு தான். இவருக்காவது நீங்கள் வந்து உங்களுக்கு செல்வாக்கு காமிச்சிடறாரு அங்கங்கே. விஜயகாந்துக்கு என்ன தெரியாதெல்லாம் வந்து ஒரே ஒரு சம்பவம் மட்டும் சொல்கிறேன் சார். நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆந்திரா கிளப், ஸ்ரீநகரில் ஆந்திரா கிளப்பில் 2 முகம்னு ஒரு படம் விஜயகாந்தை வைத்து படம் இயக்கிய உழவன் மகன் ஊமை ஒழிகள் இயக்கிய அரவிந்தராஜ் தான் அந்த படத்துக்கான டைரக்டர். ஓகே. அது என்னன்னா, கீழே வந்து கேப்ஷன் கொடுத்து சத்யராஜ் தான் ஹீரோ. அந்த படம் வந்துதான் என்னன்னு கொடுத்ததில்ல, ஒரு நிஜ அரசியலை பகிங்கரமாக சொல்லக்கூடிய கதை அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போ அந்த ஆந்திரா கிளப் நுழையும் பொழுதுலாம் வந்து சமகால அரசியலில் இருந்தாங்க பாருங்களா. இப்போ ஒரு அண்ணா, கலைஞர், பெரியார், ஈவேரா இப்படியா கட் அவுட் வச்சுக்கும் போது, ஒரு கட் அவுட்ல வந்து டாக்டர் ராமதாஸ், விஜயகாந்த் சேர்த்து ஒரு கட் அவுட் வச்சுட்டாங்க. மறுநாள் செய்தித்தாளில் இது வந்து புகைப்படமும் செய்தியும் வந்தது. விஜயகாந்த் சம்பந்தப்பட்ட பட நிறுவனம் தான் அந்த டைரக்டரையும் கூப்பிட்டு வெளுவெளுன்னு வெளுத்துட்டாரு. எங்க அவருடைய அனுபவம் எங்க, மருத்துவர் ராமதாஸுடைய அனுபவம் எங்க, ஏன் அனுபவம் எங்க, நம்ம விருதாச்சலம் தொகுதியில் நின்று அந்த பெல்ட்ல நின்று அதை ஜெயிச்சுட்டேன் அப்படின்றதுக்காக வந்து ஒன்னா போடுறதுதான் தப்பு. ஓகே. இதுதாங்க இந்த இடத்துல தான் விஜயகாந்துக்கு இன்னும் ஒரு படி அதிகமாச்சு. இந்த அரசியலை தான் விஜய் கையில் எடுக்க போறான். சிறப்பு. இப்ப அது வந்து பெரிய ஒரு விஷயமா ஆகாது, இஷ்யூ ஆகாது அந்த தடியடி. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி, ஐஸ்வர்யா லால் சலாம் ரிலீஸ் ஆக போகுது. எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? குறிப்பா ஐஸ்வர்யாட்ட ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்கு, அது எப்படி பாக்குறீங்க நீங்க? முந்தின நாள் தாஜ் ஹோட்டல்ல ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று, அந்த ட்ரெய்லர் லான்ச்சோட வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாம் பேசுறாங்க. நீங்க சொன்னதுதான் அது. பொதுவாக நான் ரஜினி மகள் ரொம்ப ஈஸியாக அதுக்குள்ளே வந்துட்டேன், ஈஸியாக வந்து ஆக்ஷன் கட் சொல்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு, இதெல்லாம் நீங்கள் வந்து பல பேசிக்கிறீங்க. அதை தாண்டி நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு அவங்க பேசுனது வந்து, குறிப்பாக அவங்க அப்பா மேலே அவ்வளோ ஒரு பாசம் வந்து எல்லா மகளுக்கும் உண்டு. அதை தாண்டி இந்த வயசுலேயும் இந்த கதையை வந்து நாங்கள் கேட்டோம்னா வந்து, இது ஐஸ்வர்யாவுக்காக
ரஜினிகாந்த் நடிச்சாரா? உண்மையை சொல்லுங்க. கதைக்காக நடிச்சாரா? 110% கதைக்காக நடிச்சாரு. ஓகே. முதல்ல அவர் நடிக்க மாட்டாருன்னு முடிவு பண்ணி, நான் அங்க அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் எழுதிட்டு இருக்கும்போது, ஒரு நாள் என்னம்மா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டாரு. இது மாரி ஒரு கதை ஒண்ணு படம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு. சரி கதை சொல்லு அப்படின்னு. சொன்னப்போ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கதை யாருதுன்னு, இந்த கேமராமேன் விஷ்ணு இது. அவர் தான் அந்த படத்துக்கும் கேமராமேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அவர் தான் கேமராமேன் அப்படின்னு. ம், ம். ஓகே நான் இந்த நல்ல வலுவான கதை. நான் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்றேன் நானு. அப்பதான் புரொடக்ஷன் அவருக்கு சொல்லி விட்டுதான் லைக்கா. ம், ம். அதாவது ஓகே அது ஒரு டேர்ம்ஸ் இருக்கும். வேட்டையனோடு சேர்த்து இதுவும். அப்புறம் ஸ்பாட்ல வந்த பிறகு இன்றும் எங்க அப்பா வந்து நான் பார்த்தது பாலச்சந்தர் சாருடைய ஸ்டூடெண்ட் மாரியே தான் அங்க நடந்துக்கிட்டாரு. ஒரு ஷாட் நடிக்கிறதுக்கு முன்னாடி அப்படி வந்து ப்ரிப்பேர் ஆகுறது. ஒரு டயலாக் சொல்லி பார்க்கறது. ஒரு விஷயம் மட்டும் சொன்னாங்க. ஒரு லென்த்தியான ஒரு டயலாகாம். அந்த டயலாக்கு போய் ஒரு செவுத்து முன்னாடி போய் அப்படி உட்காந்துட்டாராம். ம். எல்லாரும் என்ன என்ன எல்லாரும் அப்படியே நின்னுகிட்டு இருக்காங்களாம் வந்து. என்னன்னு பார்த்தா இந்த டயலாக் வந்து மனப்பாடம் பண்ணிட்டு அதை சிங்கிள் டேக்ல பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஓகே. அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவாரு. பண்ணி முடிச்சுட்டு கேமராமேன பார்க்குறாரு, என்ன பார்க்குறாரு, ஒன் மோர் எடுத்துக்கலாம்ன்றாரு. இதுதான் ரஜினிகாந்த். ம், ம், ம். ஆனா தொடர்ச்சியா அந்த சங்கின்ற ஒரு இது கேட்டிருந்தோம். ஆமா எங்க அப்பாவ நீங்க எப்படி சங்கின்னு சொல்லலாம்? அப்படி சொல்லவே கூடாதுங்க வந்து. தொடர்ச்சியா ஏர்போர்ட்லயும் வச்சு கேள்வி கேட்டீங்க. ம். அதுக்கும் ஒரு பதில சொல்ட்டாரு. இந்த படம் வந்த பிறகும் சங்கின்னு சொல்லக்கூடாது. ஆனா சொல்லுவாங்கன்றாரு. ஓகே. தொடர்ந்து அத சொல்லுவாங்க. முதல் முறையாக ஒரு இஸ்லாமிய கேரக்டர்ல நடிக்கிறாரு அவரு. அதுல நீங்க படம் பார்த்த பிறகு தெரியும் அது. ம், இது ம். வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு டூல் தான் இதுல. இது ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான கதை கிடையாது. குறிப்பா வந்து மத சம்பந்தமான ஒரு கதை. ம், ம். நீங்க லால் சலாம்ன்ற பேரே வந்து ஒரு மத சம்பந்தமான பேருன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அதுக்கு அதான் வந்து இந்த படத்த எப்படின்னு கூட பார்க்காம கல்ஃப் கண்ட்ரில குவைத்துல தடைலாம் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்ல முடியும்? படம் பாருங்க அப்படின்னு அப்பாவை எந்த இடத்துலயும் விட்டு குடுக்காமல் பேசுற ஒரு மகளா தான் இருந்திருக்காங்க. ஓகே. அதை தாண்டி அவர் சம்பந்தப்பட்ட அந்த படத்துல நடிச்சிருந்த விஷ்ணு விஷால், விக்ராந்த் இவங்கலாம் கூட சொல்லும்போது நம்ம ஐஸ் வச்சு தான் சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல சார். ம். ஒரு டைரக்டரா அங்க வந்து பயங்கர ஃபயரா இருந்தாங்க. அப்படி ஒரு ஆளுமையா இருந்தாங்கன்னு. சரி எது வேணும் அந்த 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோல தெரிஞ்சு போயிடும். கண்டிப்பா. அஜித் அவர்கள் விடாமுயற்சி ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. சென்னை வந்துட்டாருங்களா சார்? குழந்தைங்களோட விளையாடக்கூடிய அந்த புகைப்படம் வைரல் ஆயிட்டே இருக்கு. என்ன நடக்க போகுது சார்? எப்போ அப்டேட் எதிர்பார்க்கலாம்? அது எப்போ அப்டேட் என்னன்னு வந்து கிட்டத்தட்ட முதல் ஷெட்யூல் முடிஞ்சிருச்சுன்னாங்க வந்து. சரி. அது எத்தனை முறை ஷெட்யூல் மாறி 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 வந்து ஏன் அஜர்பைஜான் அவர் தேர்ந்தெடுத்தாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. லைக்கா மாரி ஒரு பெரிய நிறுவனமாக இருந்தா இவ்வளோ இதுவும் தாங்க முடியுது. ம், ம். ஒரு சாதாரண கம்பெனியா இருந்ததுன்னா பண்ணியிருக்க முடியாது. ஏன் அவருடைய நண்பர் நிக்காட் சக்கரவர்த்தி உயிரோட இருந்திருந்து இந்த படத்த பண்ணியிருந்தா கூட பெரிய சிரமமாயிருக்கும். ஓகே. ஓகே. நீங்க ஏறக்குறைய பாதி படம் முடிஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். மீதி வந்து இங்க தான் சென்னையில தான் எடுக்க போறாங்கன்னு. இப்ப என்னன்னா ஒவ்வொரு பஞ்சாயத்தா வந்துகிட்டு இருக்கு. த்ரிஷாவுடைய கால் ஷீட் இப்போ ம். பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அவங்க குடுத்த கால் ஷீட் அப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிரேக் ஆயி வந்தது. அங்க நடந்த அந்த பனி புயல் அது இது இது பண்ணாம அவங்க தக் லைஃப்குள்ள போயிட்டாங்க. ம், ம், ம். அதனால மகிழ் திருமேனி அஜித்தோடைய போர்ஷன்லாம் இப்ப எடுத்து முடிச்சுடுவோம். த்ரிஷாவத எடுத்து அதன் பிறகு எடுப்போம் ம். அப்படின்ற அளவுக்கு வந்தாச்சு. ஒரு வழியா என்ன ஃபேன்ஸ் கேட்குறாங்க, அப்டேட்ட குடுங்க. ஓகே. நீங்க எது வேணாலும் பண்ணிக்கங்க. நாங்க கேட்கறது அப்டேட் தான். அப்படின்ற அளவுக்கு. ஏறக்குறைய அஜித் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்போ நம்முடைய போட்டியாளர் வந்து இப்படி அரசியல் களத்துக்குள்ள போயிட்டாரு. போட்டிக்கு யார நாம வச்சிருக்கிறது? அது எல்லாருக்கும் உள்ள ஒரு இதுதான் சார். ம், ம், ம். நீங்க என்னதான் ஒரு எதிரின்னு நினைச்சா கூட ஒரு போட்டியாளர் இருந்தா தான் உங்களுக்கு வேகம் அதிகமா இருக்கும். அப்படின்னு ஒருவேளை அஜித்துடைய மனநிலையே மாறி போய், போதைய அந்த நடிப்பு எப்படி விஜய்க்கு வந்து அரசியல் வந்த மாரி, ரைட் ஓகே. நம்ம ஆனா லைன் அப்ல 2 படம் அவர் ஓகே பண்ணியிருக்காரு. ஓகே. அதன் பிறகு ஒரு பெரிய ஆர்வம்லாம் ஒண்ணு காட்டல வந்து போகலாம்னு. நான் விடாமுயற்சி சம்பந்தமாக ஒரு பிட்டு கூட வந்து வெளியே வராமல் பார்த்துக் கொள்கிறார். ஓகே. அது வந்து என்னன்னா, அஜித்தோடைய கண்ணசைவு, அஜித்தோடைய உத்தரவில் தான் அது நடக்கும். கிளைமாக்ஸ் போர்ஷன் மட்டும் இன்னும் எடுக்கணுங்களா சார்? இல்ல 50% எடுத்தாங்க. 50% 50% தான் முடிஞ்சிருக்குதான். சிறப்பு. இந்த பக்கம் எல்லாரும் எஸ்டிஆர் 48 பத்தி சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. போஸ்டர்ஸ் மட்டும் நாம பார்த்திருந்தோம். அதுவே ஒரு மாரி மறுபடியும் நம்மளுக்கு அந்த பொன்னியின் செல்வன் இந்த மாதிரியான கதைகளத்த பார்க்க போறோமா? பாகுபலி இல்ல இவங்க எந்த மாரி உருவாக்க போறாங்க? கங்குவா மாரி இருந்துறக்கூடாது அப்படின்றதுல தெளிவா இருப்பாங்களா? இல்ல நாம பேசணும் நம்ம சேனல்ல சொல்லியிருந்தோம். எஸ்டிஆர் 48 சம்பந்தமான எந்த அப்டேட்டும் இல்ல அப்படின்னு பொழுது, அந்த ராஜ்கமல் பிலிம்ஸ் மாதிரியான ஒரு நிறுவனம் ஏதாவது ஒண்ணு வெளியிடலாமே அப்படின்னு. அதான் சிலம்பரசன் பிறந்த நாளுக்கு அந்த முன்னாளும் வந்து வெளியிட்டாங்க. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம் தான். அதான் இந்த களத்துல நாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ரிஹர்சல் வந்து பெரிய ரிஹர்சல் அந்த படத்துக்கு பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதுக்கு இன்னொரு காரணம் சிலம்பரசன் சினிமா கரையில் மிகப்பெரிய பட்ஜெட் இந்த படம். ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு கதை. அது எந்த விஷயத்த பேச போகுதுன்னு தான் ரொம்ப சஸ்பென்ஸா இருக்குது. ஏன்னா ரஜினி இந்த டைரக்டர் கூப்பிட்டு 1 வருஷம் உட்கார வச்சிருக்காரு. 1 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல தம்பி உங்களால முடியாது நீங்க கிளம்புங்கன்னு சொல்லும்பொழுது, அந்த 1 வருஷம் வெயிட் பண்ண வச்சாருன்னா, அப்ப அது ஒரு வலுவான ஒரு விஷயம்.
தேசிங்க பெரியசாமியால இதை பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் அவருக்கு வந்திருக்குது. இப்ப கமலஹாசனுக்கும் அந்த டவுட் வந்திருக்கலாம். ஒரு சீனியர் வந்து. அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு விஷயமா இருக்கும். அது என்னன்றது தான் வந்து ஒரு நம்ம வந்து இதையும் தெரியாம சொல்லிடக்கூடாது. ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் சம்பந்தமா ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம். இது என்ன பேச போகுது? அநேகமா கற்பனை கதையாக தான் இருக்கணும். ஓகே. இதுக்கு சிலம்பரசன் தாங்குவாரா? இதுக்கு எப்படி சிலம்பரசன் தயாராக போகிறார்? தயாராகிட்டாரா? அப்படின்றதான் பார்க்க வேண்டியது. வெற்றிமாறன் விஜய் கூட்டணி இருக்கா இல்லீங்களா சார்? எனக்கு 99% இருக்கு. இருக்கு. நான் வந்து இந்த நேத்துலாம் கூட ட்ரெண்டிங்கா அதுக்கு முன்னாடியே நான் பேசிட்டேன் நான். என்னன்னா, ஜிவி பிரகாஷோட இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தேன் நானு. சமீபத்தில நெறைய பேர் கூட பார்த்திருப்பாங்க. ஓகே. இன்னும் இன்றைக்கு வரைக்கும் நானும் விஜய் சாரும் வந்து ஃபோன்ல பேசிட்டு இருக்கோம். திடீர்னு அவரே ஃபோன் பண்ணுவாரு. ஏதாவது ஒண்ணத்த பாராட்டுவாரு, டவுட் கேட்பாரு. குறிப்பா நான் தேசிய விருது வாங்கியவுடன் அறிவிப்பு வந்தவுடன் முதல் ஃபோன் அவர்கிட்ட தான் வந்தது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, நம்ம பேசுனது தான். ஜெகதீஷ்ன்னு ஒருத்தர் இவர்கிட்ட இருந்தவரு. இன்னைக்கு ஐடி வங்கியோடைய ரைட் ஹேண்ட் ஆகவும், எப்படி வந்து அரசியலுக்கு புஷ்ஷியா இருந்தோ, சினிமாவுக்கு வந்து ஜெகதீஷ் வந்து, விஜய்க்கு வந்து சோசியல் மீடியாலாம் அவர் தான் பார்த்துக்கிறாரு. அப்புறம் ரூட்ன்னு ஒரு கம்பெனி வச்சு, சோசியல் மீடியா சம்மந்தமானதெல்லாம் இது பண்ணிருக்காரு. ஆக்சுவலா அந்த விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு? ஜிவபிரகாஷ் கிட்ட இருந்தவர் தான் அவரு. ஜெகதீஷ். ஆமா. ஆரம்ப காலகட்டத்துல. ஆமா. தலைவா படத்தப்ப பேசிட்டு இருக்கும்பொழுது, இவரு அந்த ரொம்ப ஆக்டிவா இருக்கிறத பார்த்துட்டு, விஜய் கேட்டாப்லயா, "இப்படி ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும்" அப்படின்னு. "இவரே கூட்டு போங்க" அப்படின்ட்டாராம் ஜிவிபிரகாஷ். இதுதான். அதுல ஜிவிபிரகாஷ் அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்கிற விஷயம் என்னன்னா, வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சார் நடிப்பாரு அப்படின்னு. கண்டிப்பா நடிப்பாரு. நீங்க அப்படியே டானாகாரன் படத்துடைய டைரக்டரும் நடிகருமான தமிழ் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லிப்பாரு. கதை சொல்லிட்டாருன்னு. சரி, ஒரு 3, 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லியாச்சு. அந்த கதையோடைய முதல்ல வந்து ஒரு லைன் மட்டும் சொல்லுங்க சார் அப்படின்னு. விஜய் கேட்டோன்னு ஒரு லைன் சொன்னோடனே இன்ட்ரெஸ்ட் ஆகி ஃபுல்லா சொல்லுங்க அப்படின்னு. விஜய் கதை கேட்கறது தெரியும். ரொம்ப அமைதியா எல்லாத்தையும் கேட்டிருப்பாரு. ஃபுல்லா நரேட் பண்ணி முடிச்சோடனே, "சார் நான் தாங்குவேனா?" அப்படின்னாராம் எடுத்த உடனே. பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் ரைட்டு, இவ்வளோ ஹெவி பொலிட்டிக்கலான சப்ஜெக்ட் வைக்கிறீங்களேன்னு. "இல்ல சார், நீங்க தாங்குவீங்க. உங்களுக்கான கதை தான் இது." "சரி வெயிட் பண்ணுவோம் சார். நான் சொல்லும்போது பண்ணலாம்." அந்த நான் சொல்லும்போது பண்ணலாம் அப்படின்னு அவர் இக்கு வச்சதுக்கான காரணம் என்னன்னா, இந்த அரசியல் தான். ஓகே. இத பயன்படுத்திப்பாரு. இது கூட சொல்லியிருக்கேன். தி ஷூஸ் ஆஃப் டெட் அப்படின்ற ஒரு நாவல் தான். டெல்லி பக்கத்துல தொடர் விவசாயிகளுடைய தற்கொலை. அந்த தற்கொலையினுடைய பின்னணியில் ஒரு அரசியல்வாதி, ஒரு இளம் எம்பி. அந்த இளம் எம்பியோடைய தந்தை ஒரு மத்திய அமைச்சர். அத கண்டுபிடிக்கிறது யாருன்னா, ஒரு தற்கொலை செய்து கொண்ட விவசாயினுடைய குடும்பத்திற்கு அவன் மனைவியும், குழந்தைகளும் போய் நஷ்டஈடு கேட்கறாங்க. ஓகே. அவங்க அழகடிக்கப்படுறாங்க. அந்த தற்கொலை செய்து கொண்ட விவசாயியுடைய தம்பி வந்து, தன் அண்ணிக்கு வந்து அந்த நஷ்டஈடுக்காக போராடுறான். அவன் தான் உள்ள கண்டுபிடிக்கிறான். இது வந்து தற்கொலையே கிடையாது. இதுக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய அரசியல் இருக்குதுன்னு. அந்த கேரக்டர் தான் விஜய். விஜய் அவர்கள் பண்ண படம். இந்த படம் பண்ணா, இந்திய அளவில் வந்து பேசக்கூடிய ஒரு நபராக மாறுவார். ஓகே. அவருடைய 2026 தேர்தலுக்கு இந்த படம் மிகப்பெரிய பலமாக இருக்கும். ஒருவேளை இந்த கதையா இருந்தா, வெற்றிமாறன் சொல்லவே தேவையில்ல. ஓகே. அப்படி ஒரு அழுத்தம் உங்களுக்கு வந்து ஒரு சினிமாவில் வந்து எமோஷனல் தான். நீங்க எமோஷனல யார் கரெக்ட்டா ஹேண்டில் பண்றாங்களோ, அவங்க தான். நீங்க இன்னொரு விஷயம் சொன்னா, அந்த 10th +2 மாணவர்களுக்கு விஜயோட ஒரு ஸ்பீச் குடுத்திருப்பாரு. நம்மகிட்ட இந்த கார்டு இருந்தா களவாண்டுருவாங்க, பணம் இருந்தா திருடிருவானுங்க, கல்வி இருந்தா தான் எடுக்க முடியாது. அப்படியே அசுரன் தான் பேசியிருப்பாரு. ஓகே. அதனால இந்த கூட்டணி உறுதி. ஓகே. ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்களை இன்னைக்கு நீங்க பகிர்ந்துக்கிட்டதுக்கு. நிகழ்ச்சியில் அவன் சந்திமரை விழுந்து விடைபெறுது. நான் உங்கள் முரளி. நன்றி, வணக்கம்.